என் இனிய தமிழ் மக்களுக்கு P R Sundarன் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, ஆனால் இது வரைக்கும் நான் பேசினது கிடையாது. நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, சொந்த வீடு வேணுமா வேண்டாமா, சொந்த வீட்டில் வசிக்கிறது நல்லதா அல்லது வாடகை வீட்டில் வசிக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு இது கண்ணகி கருப்பு கரசியா மாதவி கருப்பு கரசியான்ற பேசுகிற மாதிரி தான். ஒரே ஆள் என்ன பண்ணார், ஒரு மீட்டிங்கில் போய் கண்ணகி தான் கருப்பு கரசின்னு பேசுவார், இன்னொரு மீட்டிங்கில் போய் மாதவி தான் பேசுவார். ஸோ அது பேசுகிறவங்களுடைய திறமை. சொந்த வீடு நல்லதா இல்லையான்றது ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்தது. பொதுவாக என்ன சொல்கிறவர்னாக்கா, சில விஷயங்களை நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் துபாயிலையோ அல்லது லண்டன்லேயோ ஒரு வீடு வாங்கினாக்கா, அல்லது நீங்கள் ஆஸ்திரேலியா, UK, US, கனடா, எந்த நாடு எடுத்துக்கினாலும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியாவது நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு 15-20% டவுன் பேமெண்ட்டுக்கு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கனாக்கா, அந்த மீதி 80% லோன் வாங்கி ஒரு வீடு வாங்கிட்டிங்கனாக்கா, நீங்கள் அதுக்கு EMI எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாடகைக்கு இருந்தீங்கன்னா எவ்வளோ வாடகை கொடுப்பீங்களோ அதை விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ நம்ம வாடகை கொடுக்குறது வீணாக போயிடுது. அதை நம்ம EMI பே பண்ணோம்னா ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நமக்கு அது ஒரு அசட் கிரியேட் ஆகிடும். ஏன்னா அங்கே ரெண்டல் ஈல்டு ரொம்ப அதிகம், பேங்க்கில் வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப குறைவு. நான் சிங்கப்பூரில் ஒரு வீடு வச்சுருக்கிறேன். அதுக்கு நான் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 2.6%. எனக்கு துபாயில் ஒரு வீடு இருக்குது, அதுக்கு நான் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் 4.3%. எனக்கு இந்தியாவில் ஒரு வீடு இருக்குது, ஆனால் அதுக்கு நான் கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.5% இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நான் வாங்கும்போது 6.5% இன்ட்ரெஸ்ட் இருந்தது, இப்போ கொஞ்சம் ஏறி இருக்கிறதுனால அது 8.5 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங் அதிகம், இன்னொரு பக்கம் உங்களுக்கு வருகின்ற வாடகை ரொம்ப 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 குறைவு. ரெண்டல் ஈல்டு இங்கே ரொம்ப குறைவு. ஸோ நீங்கள் ஒரு 1 கோடி ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு EMI பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா வரும் மாதத்துக்கு. ஆனால் உங்களுக்கு வாடகை ஒரு 25,000-30,000 தான் வரும். ஆனால் இதே வெளிநாட்டில் ஒரு 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு EMI பார்த்திங்கன்னா ஒரு 75,000 தான் வரும், வாடகை 1 லட்ச ரூபா வரும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் எப்பவுமே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதில் நிறைய ரிஸ்க்கும் இருக்குது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் சாலிகிராமம் அப்படிங்கிற இடத்துல ஜெயின்ஸ் வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போது நல்லா தான் இருந்தது, எல்லாமே நல்லா தான் இருந்தது, வாங்கினேன். இப்போது நான் வாங்கிட்டு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா அங்கங்கே காரெல்லாம் பேர்ந்து விழுது. சரி, காரை பேர்ந்து விழுதுன்றது பரவாயில்ல, ரொம்ப பில்டிங் பழசாயிடுச்சுன்னா அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது இப்போ சரி பரவாயில்ல, புது பில்டிங்லாம் வருது, நம்ம திரும்ப கொத்திட்டு பூசிக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, காரை மட்டும் பேர்ந்து விழல, காரையோடு சேர்ந்து அது உள்ளே இரும்பு ராடலாமல் துருப்பிடிச்சி போய் அப்படியே கீழே விழுது. இதுக்கு பல கோடிகள் இப்போது செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ரெசிடென்ட்ஸ் தான் பணத்தை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது அது ரொம்ப சேஃப்டியாக இருக்குமான்றது தெரில. இப்போ சமீபத்தில் எல்லா மீடியாலையும் அது ஒரு பெரிய இஷ்யூ வந்திருக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடவுளுடைய அருளால் நான் வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டேன். நான் கூடிய சீக்கிரம் ராஜா அண்ணாமலைபுரம் நான் ஷிஃப்ட் ஆக போகிறேன் இன்னும் 2-3 வாரத்தில். அதனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, ஃபைனான்ஷியல் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு கடவுளுடைய அருளால் ஃபைனான்ஸில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றதுனால நம்மளால் இந்த தோல்வியை நம்மளால் தாங்க முடியுது. ஆனால் இந்த ப்ராஜெக்டில் வீடு வாங்கியிருக்கிற நிறைய பேரால் இந்த தோல்வியை அவங்களால தாங்க முடியல. ஏன்னா அவங்க EMIயும் கட்டணும், வீட்டுக்கு மெயின்டெனன்ஸும் அதிகமாகுது. ஸோ இது பணம் இது மிகப்பெரிய பிரச்சனையில் நிறைய பேர் ஒரு மன உளைச்சலில் இருக்கிறாங்க. சரி, அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா இப்போ உங்களுக்கு போன வருஷம் கூட இந்த போரூரில் ஒரு பில்டிங் இடிஞ்ச கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் இந்த ஊரில் ஒரு ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கா இல்லையா, இவங்க என்ன பனிஷ்மெண்ட்டு என்ன பண்ணுறாங்க, இப்படி ஒரு உயிரோடு விளையாடுறாங்க. அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது, எப்படி இதெல்லாம் செய்கிறாங்கன்றது. சரி, நம்ம வேண்டாம், நம்ம வாடகை வீட்டிலே இருந்துக்கலாம், நம்ம பணத்தை லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ரிஸ்க் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தாம்பரம் பக்கத்தில் ஒரு இடத்துல மெனையை வாங்கிட்டு அவர் பெங்களூரில் இருக்கார். 6 மாதத்துக்கு ஒரு தடவை வருவார், மெனையை பார்ப்பார், போயிடுவார். ஒரு 6 மாதமாக ஒரு 6 தடவை வந்தார். ஒரு 7ஆவது தடவை வந்தால் வேறு எவனா அங்கே வீடு கட்டின்னுருக்குறான். கடைசியில் பார்த்தா அந்த மெனை ஒரு பல கைகள் மாறி இருக்குது. இதில் பொய் பத்திரங்கள்லாம் தயாரித்து நிறைய ஃப்ராடு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எதனால் சொல்ல வரேன்னாக்கா, உங்களுக்கு வீடு வாங்கணும் அப்படின்ற என்னன்னாக்கா, உங்களுக்கு ஈகோ பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எப்போ வேணாலும் எந்த ஊருக்கு வேணாலும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுனாக்கா, நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறது ரொம்ப உத்தமமான விஷயம். வாடகைக்கு இது கிடையாது. ஆனால் ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷன் வரலாம்.
அந்த வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற விலைவாசியில் வந்து ஒரு சின்ன கதை சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அரசாங்க உத்தியோகம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தரமும் அரசாங்கத்தில் வந்து சம்பளம் டபுள் ஆகிடும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வந்து டிஏ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு தடவை டிஏ வந்து 7% 8% வரும். அப்புறம் இன்க்ரிமெண்ட் 3% வரும். ஸோ சேலரி ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை டபுள் ஆகிடும். ஸோ இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரி அதிகமாக இருந்தது. அதனால் வீட்டு விலைகளும் ஏறிச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கோயிங் ஃபார்வர்ட் இங்கேருந்து அடுத்த 10 வருஷம் 20 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்போலாம் வந்து அரசாங்கத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சேலரியும் டபுள் ஆகிறது இல்லை, ஒரு இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் இதுக்கு மேலே ஒரு பெரிய கேபிட்டல் அப்ரிசியேஷன் வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து ஒரு டவுட்டு தான். நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்கள். ஸோ என்னுடைய கசின் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தார். ஏதோ ஒரு சாதாரண வேலை செஞ்சு ஏதோ ஒரு குடும்பத்தை ஓட்டிக்கின்னு இருந்தார். அவர் பையன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகிட்டான். அப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படித்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் வெளிநாட்டுக்கு போனாங்க, நிறைய சம்பாரித்தாங்க. இங்கே வந்து ஒரு ஓஎம்ஆரில் போய் ஒரு வில்லா வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அப்பா வந்து இது பண்ணுறது, இன்னி ஏன்ப்பா அந்த காலத்தில் இங்கே மனம் இங்கேருந்து அவ்வளோ ஏறி இருக்குது அவ்வளோ ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்கிறான். அது இவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அது என்கிட்ட சொல்லி ஒரு நாள் வருத்தப்பட்டார். அப்போ நான் சொன்னேன், இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் ஏன் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலன்னு உங்கள் பையன் வந்து உங்களை கிண்டல் பண்ணுறான். எனக்கு கவலையே படாதீங்க, ஒரு 25 வருஷம் கழிச்சு பாருங்கள், அவனோட பையன் அவனை கிண்டல் பண்ணுவான், நீ எதுக்குப்பா நீ ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பலனா போங்க. இந்த ஓஎம்ஆரில் கடந்த 15 வருஷமாக விலைகள்லாம் ஏறவே இல்லை. 2008 நான் ஓஎம்ஆரில் என்ன விலை கேள்விப்பட்டனோ அப்பார்ட்மெண்ட்லாம் அதே விலையில் தான் இன்றைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 15 வருஷமாக இது வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷனே இல்லை. ஆனால் இஎம்ஐ வந்து நிறைய பே பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ரெண்டல் ஈல்டு அவ்வளோ கிடைக்கல. இதே நேரத்தில் வந்து எல்லா இடத்துலையும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பல இடங்களில் வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருந்திருக்குது. பல பேர் வந்து ரியல் எஸ்டேட்னால் வந்து பெரும் பணக்காரர்களானதை நானே கண்ணால் பார்த்துருக்குறேன். ஸோ 2 பக்கமும் இருக்கும், ஒரு ரிஸ்க்கும் இருக்கும் அல்லது ரிவார்டும் இருக்கும். அதனால் என்னுடைய இது என்னென்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபைனான்ஷியலாக ரொம்ப வெல் ஆஃபாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீடு நீங்கள் வாங்கலாம் நீங்கள் வசிக்கிறதுக்கு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வீடு வாங்காதீங்க. உங்களுடைய ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இல்லை, கொஞ்சம் இதில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய சேமிப்புலாம் தேவைப்படுது எதிர்கால பிளானிங்க்கு அப்படின்னு இருந்தாக்கா நீங்கள் வீடு வாங்காமல் இருக்கிறது ரொம்ப உத்தமம். இப்போ வீடு வாங்கிறதுனால இருக்கிற ரெண்டல் ஈல்டு குறைவு, இஎம்ஐ அதிகம் இல்லைங்களா, ப்ளஸ் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.